ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ முருங்கை மசியல் பண்ணலாம். நம்ம இது பார்த்திங்கன்னா நம்ம என்ன சமைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் வந்து துவரம்பருப்பு வந்து 3 விசில் வச்சு எடுத்துகிட்டேன் பாருங்கள். முருங்கை மசியல் பண்ணுறதுக்காக வெந்துருச்சு நல்லாவே. ஏன்னா நான் பார்த்தபடி செய்யலாம், லேட்டாக ஆகும். இதுக்கு இதுமாதிரி பண்ணும்போது குயிக்காகிடும். ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம், ஒரு தக்காளி போட்டுக்கலாம், பூண்டு வந்து ஒரு 5-6 பல் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் முருங்கை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ வந்து சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்துல இலையெல்லாம் அந்த அதெல்லாம் எடுத்துருங்க. நல்லா கழுவிடுங்க. குழந்தைங்கன்னா தான் உங்களுக்கு க்ளீன் ஆகும். மண்ணெல்லாம் இருக்கும் அதில், அதனால தான் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு நல்லா ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ரொம்ப சத்தானது. இது நம்ம அதுக்குள்ளே வந்து கருவாடை வந்து தொக்கு பண்ணிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து சின்னதாக 2 எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கடாயை வச்சுருக்கோம், கடாய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். பச்சை மிளகாய் 1 போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு. இந்த தொக்குக்கு மட்டும்தான் உப்பு போடுறோம் நம்ம, அதனால் கடலில் உப்பு இருக்கும், அதனால தொக்குக்கு மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். நல்லா மசிச்சபடி நல்லா கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சிச்சு. இப்போ 3 நிமிஷம் நம்ம வந்து இப்போ கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு டக்குன்னு மசிஞ்சிடும், வெந்துடும். அதனால் லேட்டாக போட்டால் போதும். இந்த கருவாடு தொக்கு பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம் எல்லாத்தையும் வச்சு சொல்கிறோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரைக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு சைடிஷ்னால் இது சொல்லலாம். நம்ம மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் கழிச்சிட்டு ஆஃப் பண்ணிவிட்டால் நம்மளோட கருவாடு தொக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு டேஸ்டான ஒரு வாழைக்கருவாடு தொக்கு ரெடி. வாங்க, ரெடி ஆகிடுச்சு இப்போ தொக்கு. நம்ம எல்லாம் சமைச்சதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். சாதம் வடித்து வச்சுருக்கேன். முருங்கை மசியல் சொல்லலாம், முருங்கை குழம்புன்னு சொல்லலாம், நம்ம என்ன வேணால் சொல்லலாம், நம்ம இஷ்டம் தான். காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கேன். காஞ்ச மிளகாய் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நம்மளோட கீரை மசியலுக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கீரை. உங்களுக்கு யாருக்கெல்லாம் முருங்கீரை பிடிக்கும்ன்றது கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாழைக்கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. பாய்.